ஹலோ எவ்ரிவன். இப்போ ரஷீத் சாஃப்ட்வேரில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்துட்டு ஒரு ஸ்டாக்கை வந்துட்டு ஆட் பண்ணுறது, அதே மாதிரி வந்துட்டு நமக்கு ஸ்டாக் இல்லைன்னா அது வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணி ஆட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஐட்டம்ஸில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு ஆட் ப்ராடக்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ப்ராடக்ட் நேம் ஓப்போன்னு டைப் அடிச்சுக்கிறேன். ஐட்டம் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம். அதே மாதிரி அதோட சர்வீஸ் பீரியட், அதே மாதிரி ஐட்டம் ஹெச்எஸ்என் அது வந்துட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கு ரிலேட்டடாக ப்ராடக்ட்டுக்கு ரிலேட்டடான கோடு வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ பண்ணியாச்சு. இப்போ கேட்டகரி வந்துட்டு இல்லைன்னா நீங்களே நியூவாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் மொபைல்ங்கிற கேட்டகரியில் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் ஆட் பண்ணி அப்புறம் ஐட்டம் கோடு அசைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது பிக்சர் இருந்ததுனாவோ நீங்கள் எதாவது அந்த ஐட்டமோட பிக்சர் இருந்ததுன்னா ஆட் பண்ணி இதில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த யூனிட்ஸ் தொட்டுட்டு பேஸ் யூனிட்ஸில் வந்துட்டு நீங்கள் நார்மலாக எது வச்சுக்கிறீங்களோ வச்சுக்கலாம். நான் செட்டுன்னு வச்சுக்கிறேன். செகண்டரி யூனிட்டில் வந்துட்டு நார்மல் யூனிட்ஸ் வச்சுக்கிறேன். ஸோ 1 செட் ஈக்குவல் டு 20 யூனிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இதில் வச்சுக்கிறேன். 10 யூனிட்ஸ் வச்சுக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதோட எம்ஆர்பி 35,000. அதே மாதிரி சேல்ஸ் ப்ரைஸ், ஹோல்சேல் ப்ரைஸ், பர்ச்சேஸ் ப்ரைஸ். இப்போ டேக்ஸ் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இப்போ வேணாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டாக் வேல்யூ. ஸோ இங்கே தான் இப்போ நீங்கள் வந்து ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு ஒரு 1000 இருக்குது, 1000 ஓப்பனிங் குவான்டிட்டிஸ் இருக்குங்கிற மாதிரி நான் டைப் பண்ணிக்கிறேன். அதோட ப்ரைஸ் 30,000, அதோட டேட்டு, அப்புறம் மினிமம் ஸ்டாக் எவ்வளோ மெயின்டைன் பண்ணிக்கிறேங்கிறத பண்ணிக்கலாம். நான் ஒரு 25 பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு லொக்கேஷன். ஸோ பேட்ச் ட்ராக்கிங் வேணும்னா பண்ணிக்கலாம், இல்லை சீரியல் ட்ராக்கிங் நீங்கள் கிளிக் பண்ணுறனா பண்ணிக்கலாம். அப்புறம் அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஸ்டாக் வேல்யூவும் ஆட் பண்ணியாச்சு. நம்ம ஓப்பனிங் ஸ்டாக் இவ்வளோ இருக்குங்கிற மாதிரி ஆட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு சேவ் கொடுத்துக்கலாம். இப்போ போய் நீங்கள் ஐட்டம்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஓப்போ 10,000 யூனிட்ஸுங்கிற மாதிரி காட்டும். ஓகேங்களா? இப்போ நம்மக்கிட்ட வந்துட்டு ஸ்டாக் வந்து குறைவாக இருக்குது. ஓகே, அந்த டைமில் வந்துட்டு எப்படி நம்ம ஸ்டாக் வேல்யூ ஸ்டாக் இன்க்ரீஸ் பண்ணுறதுங்க பற்றி பார்க்கலாம். இப்போ சாரீஸ் வந்துட்டு நம்மக்கிட்ட 50 குவான்டிட்டிஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆட் பர்ச்சேஸ் பில் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு யாருக்கிட்ட இருந்து வாங்குறோன்னு பண்ணிக்கலாம். ஸோ நான் டாமுங்கிற பர்சன்ட் இருந்து வாங்குறேன். ஸோ மீதி இங்கே இருக்கிற இதெல்லாம் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. வெஹிக்கல் நம்பர் வேணும் பண்ணிக்கலாம், டெலிவரி டேட்டு, ஸோ எப்போ ஆகும் அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஐட்டம், நம்ம வந்து சாரீ தான் கம்மியாக இருக்குது. ஸோ சாரீஸ் கிளிக் பண்ணிக்கலாம். சாரீ. ஸோ இப்போ குவான்டிட்டி, ஸோ எனக்கு ஒரு 100 குவான்டிட்டிஸ் வேணும். ஸோ 59,000 காட்டுது. டிஸ்கவுண்ட் அவங்க மேபி கொடுத்தா கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 2% கொடுக்குறாங்க. அதே மாதிரி அமௌண்ட் எவ்வளோ ஆச்சுங்கிறது. ஸோ 57,820 கிளிக் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பேலன்ஸ் 0, பெய்டு அமௌண்ட் ஆயிடுச்சு. ஸோ சேவ் கொடுத்துக்கலாம். சேவ் பண்ணதுக்கப்புறம் டைரெக்டாக போயிட்டு ஐட்டமில் போய் வியூ பண்ணிக்கலாம். அதோட பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் வரும். அப்புறம் ஐட்டம்ஸில் போய் டைரெக்டாக சாரீ எவ்வளோ இருக்குது, 150. ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு ஒரு ஸ்டாக்கை வந்துட்டு எப்படி ஓப்பனிங் ஸ்டாக் ஆட் பண்ணுறது, அதே மாதிரி வந்துட்டு ஸ்டாக் இல்லைன்னா அதை எப்படி போய் பர்ச்சேஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்த்தாச்சு. ஓகே, தேங்க்யூ.